வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு முட்டைக்கறி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆப்பத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி ரொம்பவே நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு 3 பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா ஒரு எனக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும். இது வந்துட்டு ஒரு மினிமம் 4லேருந்து 5 முட்டை போடுற அளவுக்கான முட்டைக்கறி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அளவு தாங்க இது. இந்த வெங்காயம் எல்லாமே ரொம்ப நைஸாக அரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால மினிமம் 4லேருந்து 5 நிமிஷம் நமக்கு நல்ல எண்ணெயோடு கலந்து அதில் இருக்கிற ஈரத்தன்மை அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக கிளறி விட்டு இதை ஒரு மூடி போட்டு மினிமம் 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் 1லேருந்து 2 தடவை நல்லா கலந்து விட்டு இது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா, அதாவது அதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் அடங்கி பாத்திரத்தில் நமக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது இடித்து போட்டுக்கிறதுனாலும் சரி, இல்லை அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது இருக்குதுனாலும் சரி, 1 ஸ்பூன் போல் இதில் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தனியாக கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த போட்டிருக்க இடத்த மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மையும் நல்லா அடங்கி இருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இதோட கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம குழம்புக்கே தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு இதில் போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு எகெயின் இதை நல்லா மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா குழைவாக ஸ்மூத்தாக வெந்து வந்துடும். இதை மூடி போட்டு எகெயின் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் விட்டுடலாம். தக்காளி ஈரம் இருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதை எடுத்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கிற பட்சத்தில் இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை தக்காளி வேகலை உடஞ்சி கிடைக்கல அப்படின்னா இன்னொரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு, பட் அந்த ஈரம் மட்டும்தான் அடங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம ஓப்பன்லேயே விட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஈரம் எல்லாமே அடங்கி ஒரு மாதிரி நல்ல ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் போல் தனி மல்லித்தூள் தனியாத்தூள் சேர்த்துட்டு மசாலாஸ் எல்லாம் நல்லா ட்ரையாகவே நம்ம ஒரு தடவை கலந்து விட்டோம் அப்படின்னா மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் நமக்கு நல்ல கிரேவி டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் போல் நார்மல் வாட்டர், சுடு தண்ணியெல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு 1 டம்ளர் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல 4 முட்டை வேக வச்சதை தோலை உரித்து கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு ஃபைனல் டச்சாக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சுகர், இது ஆப்ஷனல் தான், பட் போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக எனக்கு கருவேப்பிலையும் உருவி போட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை கலந்து விட்டு இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஆப்பம் ரெசிபி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால எகெயின் நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. நம்ம எக் கிரேவியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஆப்பத்தை ஊற்றி கிரேவியோடு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் போட்டிருக்கிற ஆப்பத்தோடைய ரெசிப்பியில் சிக்கன் கிரேவி தான் காம்போவாக போட்டிருக்கிறேன். இந்த முட்டை குழம்பும் அதுக்கு பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். நான் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க, ஆப்பத்துக்கான பர்ஃபெக்ட் காம்போவான முட்டைக்கறி தயார். ஆப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.